அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி. கர்த்தர் இந்த பூமியை பார்க்கும் போது முதலாவதாக அது ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் அதை பார்த்து துக்கப்படவில்லை. அதன் மேலே அதை அழகாக மாற்ற என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் கட்டளையிடுகிறார். முதலாவதாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். சிலதையெல்லாம் பிரிய கடவுது என்று சொல்லி சிலதையெல்லாம் வேர் பிரிக்கிறார். சிலதெல்லாம் முளைக்க கடவுது என்று சொல்லி முளைப்பிக்கிறார். பாருங்க, கடைசியில பார்க்கும்போது அழகாக பிரமிக்கத்தக்க விதத்திலே இந்த பூமியை மகிமையாக கர்த்தர் மாற்றுகிறார். பாழாக வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அழுது கொண்டு இருக்காமல், தெய்வ வார்த்தை உங்களுடைய நாவின் மேல் இருக்கிறது. அதிகாரத்தோடு கூட கட்டளையிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்க. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.